இப்ப 2 டைமென்ஷனல் கேஸ்னா ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இருக்குது. இப்ப 2Dனா என்ன கான்செப்ட் மட்டும் பார்த்தோம்? போலார் கோஆர்டினேட் மட்டும் பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? போலார் கோஆர்டினேட் மட்டும் x, y நாம வந்து போலார் கோஆர்டினேட்டா கன்வெர்ட் பண்ணணும். கரெக்ட்டாப்பா? Yes, sir. அது என்னது? x equal to r cos theta and y equal to r R sin sin theta. theta. Into X square plus y square is equal to r R square. Good. இப்ப இங்க என்ன நடக்கும்? இதே மாதிரி dx, dy என்ன நடக்கும்? dx, dy வந்து என்ன கிடைக்கும்? r dr d theta. dr d theta. இது 2 டைமென்ஷனல் கேஸ். இது Okay, 3 sir. டைமென்ஷனல் கேஸ்ல 2 ஐடியா இருக்குது. So one is called a cylindrical coordinate. Cylindrical coordinate. அப்ப cylindrical coordinate என்ன பண்றாங்கன்னா 3 டைம்ஸ் கேஸ்னா என்ன தெரியும்? x, y, z இருக்குன்னு தெரியும். அப்ப x, y, z என்ன மாத்த போறாங்க அப்படிங்கிற நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் r, theta, z ன்னு மாத்துறாங்க. r, theta, z ன்னு மாத்துறாங்க. Z. Okay, sir. இப்ப இங்க x வேல்யூ என்ன நடக்குதுன்னா r cos theta, y வேல்யூ r sin theta and z equal to nothing but z1. z is nothing but z1. அதே மாதிரி இங்க என்ன நடக்கும்? dx, dy, dz can be written as r into dz into dr into d theta. ஓகே, இங்க இந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆனது இங்க வந்து இந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, Okay, sir. சரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட். இது வந்து 3Dயில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட் என்ன வருதுன்னா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட். ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் என்ன நடக்குதுன்னா சேம் x, y, z வந்து நம்ம என்ன மாற்ற போறோம்னா r, phi, thetaன்னு மாற்றணும். r, phi, thetaன்னு மாற்றணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா x வந்து என்ன எடுக்க போறோம்னா x equal to r sin phi cos theta, y equal to r sin phi sin theta and z equal to r cos phi. இங்க என்ன நடக்கும்? dx, dy, dz can be written as of the form r squared sin phi dr t pi t theta format. ஓகேங்களா? So Z is equal to R cos cos phi. pi, As cos well. pi, cos pi. Okay, sir. இது ரெண்டுக்கு sin pi வந்துரும். அதனால பாருங்க ரெண்டு டேர்முக்கு sin pi வந்துரும். அப்ப cos pi இன்வால்வ் ஆகல. sin theta, cos theta இன்வால்வ் ஆயிருச்சு. Okay, பட் sir. cos pi மட்டும் இன்வால்வ் ஆகல. அதனால z க்கு மட்டும் cos pi மட்டும். சரிங்களா? Okay, sir. ஸோ இதுக்கு என்னன்னா ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் லிமிட் மட்டும் மாறும். அது என்னன்னு நம்ம பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அது கிவன் த ப்ராப்ளம் என்ன கொடுக்குறாங்களோ அது. சரிங்களா? அது என்ன நடக்குதுன்னு தெரியுது. ப்ராப்ளத்தில் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ரேஞ்சஸ் மாறும். சரிங்களா? அது Okay, sir. பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். Hmm. அதாவது லிமிட், ரேஞ்ச் மீன்ஸ் லிமிட். லிமிட் எப்படி மாறுறது? இதை வந்து நம்ம ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளம் போடும்போது நமக்கு தெரியும். சரியா கண்ணு? Okay, sir. இது பேசிக் ஐடியா. 2Dக்கும் 3Dக்கும் என்னென்ன உங்களோட சிலபஸ் இருக்குதோ அதை நான் கொடுத்துருக்கேன்.